அது சரி. அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களுக்கு. சரி, முதல்ல இது வந்து நம்மளுடைய எஸ்எம்சி ஷாலாம், அதாவது தமிழ் ராஜ்யம்ன்றது கீழ முன்னெல்லாம் வந்து நம்ப தமிழ் வகுப்பு வந்து ஒரு 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 முறை, இருமுறை பட்டறையா வழங்கிட்டு இருந்தோம். சரி, இந்த வருடம் வந்து முடிஞ்ச வரையில அது ஒரு தொடர் வகுப்பா கொண்டுட்டு போகணும் அப்படின்ற ஒரு முயற்சியில ஆரம்பிச்ச ஒரு இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது நம்மளுடைய 2வது வகுப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது நம்ம ஆல்ரெடி ஒரு 2 வாரம் முன்னுக்கு நம்ம தமிழ் கிளாஸ் செஞ்சிருந்தோம். ஸோ திஸ் இஸ் அவர் செகண்ட் டைம் we are doing this again. அண்ட் ஹோப்ஃபுல்லி இது இன்னும் மேன்மேலும் வந்து நம்ம இன்னும் தொடர் முயற்சியா கொண்டு போனோம் அப்படின்றதுல நிறையவே முயற்சிகள் இருக்கு. ஸோ அந்த விதத்துல இன்றைக்கு நம்ம 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 கேட்டோன்னே நம்ம சரி நம்ம டீச்சர் பிள்ளைங்களுக்காக சொல்லிக் கொடுக்க வரோம் அப்படின்னு வந்திருக்கிற டீச்சர் பிரவீன், அவங்களுக்கு நன்றி டீச்சர். அண்ட் அதே வேளையில மாணவர்களுக்கு நம்ம ஆரம்பிக்கிற முன்னுக்கு யாரால வந்து உங்களோட கேமரா ஓபன் பண்ண முடியுமோ உங்களோட கேமரா ஓபன் பண்ணிருங்க. யூ ஆர் allowed டு ஸ்பீக். ஓகே, உங்களோட வாய்ஸ் உங்களோட ஆடியோ வந்து நீங்க அன்மியூட் பண்ணலாம். ஸோ டீச்சர் கேள்வி கேட்கறாங்க இல்ல நீங்க டீச்சர்ட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்னா ப்ளீஸ் யூஸ் யுவர் மைக். இது வந்து ஒரு வழி கம்யூனிகேஷனா இருக்க வேண்டாம். ஏன்னா லாஸ்ட் கிளாஸ் நமக்கு அதான் நடந்தது. ஸோ முடிந்த வரையில எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் சனிக்கிழமை காலையில புரியுது. பட் முடிந்த வரையில இந்த கிளாஸ் இன்டராக்டிவா கொண்டு போனோம் அப்படின்னா வி ரிக்வெஸ்ட் யோர் கோஆபரேஷன். ஸோ அந்த விதத்துல யாரால உங்க கேமரா திறக்க முடியுமோ உங்க கேமரா திறங்க. மைக் திறந்து டீச்சர்ட்ட கம்யூனிகேட் பண்ணுங்க. ஸோ முடிஞ்ச வரையில இந்த 1 ஹவர் வந்து நம்ம எந்த அளவுக்கு அது மேக்சிமமா யூஸ் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கத்துக்கிறதுக்கு வி ட்ரை அவர் பெஸ்ட். ஓகே டீச்சர், நீங்க ஆரம்பிக்கலாம் டீச்சர். நன்றி. ஓகே. மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து தாள் 1 தொடர்பான தகவல்களை நீங்க மாணவர்கள் கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணாதான் நான் பேசுறது உங்களுக்கு விளங்குதா இல்லையான்னு தெரியும். யாராவது பே கொஞ்சம் சொல்லுங்க. ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? மாணவர்களே கொஞ்சம் பேசுங்க. ஸ்கிரீன் தெரியுதா? நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸ்கிரீன். தெரியுது டீச்சர். ஓகே, நன்றி. ஓகே, நம்ம எப்படி போறது? ஸ்லைட்ஸ். ஓகே, நம்ம இன்னைக்கு தமிழ் மொழி தாள் 1 தொடர்பான வழிகாட்டி கட்டுரை, அதாவது நட்பு கடிதம் எப்படி செய்யறது அப்படின்னு தொடர்பான தகவல்களை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சதுதான், தமிழ் மொழி தாள் 1 அப்படின்னாலே அதுல 2 கட்டுரை இருக்கு. யாருக்கு தெரியும்? பிரிவு ஆ என்ன கட்டுரை, பிரிவு ஆ என்ன கட்டுரை? யாராவது சொல்லுங்க. வந்து வழிகாட்டி கட்டுரை டீச்சர். ஓகே. இரண்டாவது பிரிவு இரண்டாவது பிரிவு என்ன பிரிவு? திறந்த முடிவு கட்டுரை. ஓகே, திறந்த முடிவு கட்டுரை. ஓகே, பதிலளித்தவருக்கு நன்றி. ஓகே, அந்த தாள் 1ல வழிகாட்டி கட்டுரையில பாத்தீங்கன்னா அதுக்கு அந்த பகுதிக்கு 30 புள்ளி. நீங்க 30 நிமிடத்துல அதை செஞ்சிடணும். ஓகேவா? அடுத்து ஓகே, வழிகாட்டி கட்டுரை அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் முதல்ல. இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான், ஆனா இருந்தாலும் ஒரு சிறிய தகவல் மாதிரி நம்ம பார்த்துக்கோமே. அதுல ஒரு தூண்டல் பகுதி கொடுக்கப்படும். தூண்டல் பகுதினா என்னது? யாருக்கு தெரியும்?
தூண்டல் பகுதினா என்னது? யாராவது பதில் சொல்லுங்க. தெரியல டீச்சர். ஸ்கிரீன் தெரியலீங்களா? தெரியல. உங்க இதுல வரல? ஓகே. தூண்டல் பகுதின்னு தெரியல டீச்சர். ஓகே, தூண்டல் பகுதினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் நீங்க வந்து வழிகாட்டி கட்டுரை எழுதும்போது அவங்க உங்களுக்கு வந்து ஒரு படம் கொடுத்துருப்பாங்க. அந்த படத்தோட சில தகவல்கள் கொடுத்துருப்பாங்க. மலாயில பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பஹான் ரங்சாங்கன்னு சொல்லுவோம். தமிழ்ல வந்து தூண்டல் பகுதி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இப்போ உடற்பயிற்சி, ஆரோக்கியமா எப்படி வாழலாம் அப்படின்னா உடற்பயிற்சி, சரியான உணவு முறை, ஸோ இந்த மாதிரியான கொடுக்குறாங்கல்ல, கருத்துக்கள் கொடுக்குறாங்களே, அதுதான் வந்து நம்ம தூண்டல் பகுதி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நீங்க அந்த தூண்டல் பகுதியை மையமா கொண்டுதான் 3 தலைப்புகள் வந்து அவங்க கொடுத்திருப்பாங்க. அந்த 3 தலைப்புகளுமே வந்து அமைப்பு முறையில அமைஞ்சிருக்கும். 3 தலைப்புகளில் வந்து ஏதேனும் ஒன்றனை மட்டும் மாணவர்கள் வந்து தேர்ந்தெடுத்து எழுதணும். ஓகேவா? கட்டுரை எழுதும்போது தூண்டல் பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கும் அனைத்து குறிப்புகளையும் பயன்படுத்தி கட்டுரை எழுத வேண்டும். ஓகேவா? அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க அனைத்து குறிப்புகளையும் பயன்படுத்தினாதான் உங்களுக்கு கருத்து பகுதியில வந்து முழு புள்ளி கிடைக்கும். ஓகே, அடுத்து வழிகாட்டி கட்டுரைக்கான புள்ளி பங்கீட்டு முறை பார்ப்போம். ஓகே, அமைப்புக்கு வந்து 16 புள்ளி. அமைப்புனா என்ன? அந்த ஒரு பெண் மாணவி மட்டுமே பதில் அளிச்சிட்டு இருக்காங்க. மற்றவர்கள் சொல்லுங்க கொஞ்சம். அமைப்பு அப்படின்றது என்னது? ஃபார்மேட். ஓகே, ஃபார்மேட் ஃபார்மேட். டீச்சர். ஃபார்மேட். ஒரு ஒரு கட்டுரை, வழிகாட்டி கட்டுரை அப்படின்னும் போது எழுதும்போது நம்மளுக்கு வந்து ஃபார்மேட் பயன்படுத்தி தான் நம்ம வந்து எழுதுவோம். ஓகே, அடுத்து கருத்து வந்து 10 புள்ளி, மொழி வந்து பாத்தீங்கன்னா 4 புள்ளி. அப்ப மொத்தமா இந்த பகுதிக்கு மட்டும் நம்மளுக்கு வந்து 30 புள்ளி. ஓகேவா? அடுத்து இப்ப வழிகாட்டி கட்டுரையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து நட்பு கடிதம். ஓகே, நட்பு கடிதம். கடிதம் அப்படின்னு எடுத்துட்டா அது வந்து 2 வகை இருக்கு. யார் அந்த 2 வகையை சொல்ல முடியும்? கடிதமை வந்து நம்ம 2 வகையா பிரிக்கலாம். நட்பு கடிதமும் அதிகாரப்பூர்வ கடிதமும். கொஞ்சம் சொல்லுங்க, அந்த 2 வகை என்னென்னதுன்னு. நட்பு கடிதமும் அதிகாரப்பூர்வ கடிதமும். யாரும் பேசுறீங்க, ஆனா கொஞ்சம் வால்யூம் கொஞ்சம் கூட வைங்க, விளங்கல. உங்களோட நட்பு சத்தம் தெளிவா கடிதமும் இருக்கு. அதிகாரப்பூர்வ கடிதமும். ஓகே, அதிகாரப்பூர்வமற்ற கடிதமோ அதிகாரப்பூர்வ கடிதமோ. ஓகே, இப்ப இந்த நட்பு கடிதம் வந்து எந்த வகைக்கு கீழே வரும்? அதிகாரப்பூர்வமற்ற கடிதம். ஓகே, அதிகாரப்பூர்வமற்ற கடிதத்திற்கு கீழே இந்த நட்பு கடிதம் வரும். அந்த அதிகாரப்பூர்வமற்ற கடிதத்துல இன்னொரு கடிதமும் இருக்கு. நட்பு கடிதம், இன்னொன்னு என்ன நம்ம சொல்லுவோம்? நட்பு அப்படின்னு நட்பு கடிதம் என்பது நம்ம வந்து நண்பர்களுக்கு எழுதுறது. இன்னொரு கூறு உறவு. இருக்கு. இன்னொரு கடிதம். உறவு கடிதம். உறவு கடிதம் நம்ம யாருக்கெல்லாம் எழுதுவோம்? குடும்பம். ஃபேமிலி மெம்பர்ஸ். எஸ், குடும்ப உறுப்பினர்கள். அதாவது அண்ணனா இருக்கலாம், அக்கா இருக்கலாம், தம்பி, தங்கை, மாமா, அத்தை, குடும்ப உறுப்பினர்களுக்கு எழுதுறது வந்து உறவு கடிதம். ஓகே, அந்த நட்பு கடிதம் எழுதும்போது நீங்க வந்து சில கூறுகளை வந்து கவனத்துல கொள்ளணும். மொத்தம் 8 கூறு இருக்கு. நீங்க இந்த 8 கூறையும் உங்களோட நட்பு கடிதத்துல எழுதி இருந்தால் மட்டுமே உங்களுக்கு அமைப்புக்கு வந்து 16 புள்ளி முழு புள்ளி கிடைக்கும். ஓகே, அப்ப அதுல கூறு என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட கடிதத்தை பார்த்தோடையே அது வந்து நட்பு கடித அமைப்புல இருக்கிறத நீங்க உறுதிப்படுத்திக்கணும். கடிதம் அப்படின்னா அதுல பாத்தீங்கன்னா உங்க பெயர் இருக்கும், முகவரி இருக்கும், திகதி இருக்கும், விளிப்புச்சொல் இருக்கும், அப்புறம் பத்தி பிரிச்சு நீங்க எழுதியிருக்கணும். ஸோ இந்த இந்த கூறெல்லாம் உங்களோட அந்த கட்டுரையை பார்த்தோட இந்த கூறெல்லாம் இருக்கு அப்படின்னா அது வந்து நட்பு கடிதம் அப்படின்றது அர்த்தம். அப்ப அது இருக்கு அப்படின்னாலே உங்களுக்கு இந்த கூறுக்கான புள்ளி கொடுத்துருவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அனுப்புனர் பெயர். அனுப்புனர் பெயர் வந்து யார் பெயர் எழுதணும் நம்ம? நம்ம பேர் டீச்சர்.
நம்ம பெயர், ஏன்னா நம்ம தான் வந்து இன்னொருத்தர் ஒரு நபருக்கு வந்து அனுப்ப போறோம். அப்போ முகவரியும் உங்களோட முகவரியா இருக்கணும். முகவரி எழுதும் போது அதுலயும் சில கூறுகள் இருக்கு. முகவரி, ஒரு முழுமையான முகவரி என்பது எண் இருக்கணும், ஜாலான் இருக்கணும், தாமான் இருக்கணும், அப்புறம் வந்து போஸ்ட்கோட் எண் இருக்கணும், அந்த பட்டணம் பெயர் இருக்கணும், மாநிலம் பெயர் இருக்கணும். இந்த முழுமையா இருக்கிறது தான் முகவரின்னு சொல்லுவாங்க. அப்ப கருத்துல கொள்ளுங்க. நீங்க வேணா நான் சொல்றத குறிச்சு வச்சுக்கலாம். எண் இருக்கணும், முகவரி எழுதும்போது எண் கண்டிப்பா இருக்கணும். பிறகு ஜாலான், தாமான், அப்புறம் போஸ்ட்கோட் எண், பிறகு அந்த பட்டணம் பெயர், அப்புறம் வந்து மாநிலம். இந்த இந்த அனுப்புனர் பெயரும் முகவரியும் சரியான முறையில் எழுதியிருந்தீங்கன்னா இந்த கூறுக்கான மார்க் வந்து உங்களுக்கு முழுமையா கிடைச்சிரும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நாள் மற்றும் பெறுநரை விளிக்கும் சொல் எழுதப்பட்டிருத்தல். நாள் என்பது நீங்க எப்படி எழுதலாம்னா, இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்குள்ள தேதி பார்த்தீங்கன்னா 14 மார்ச். மார்ச் எழுதும்போது எழுத்தால் எழுதுவது சிறப்பு. அப்புறம் வருடம், அது தொடர்ந்து வருடம் எழுதணும். ஓகே, அப்ப நீங்க நாள் எழுதிட்டு பிறகு பெறுநரை விளிக்கும் சொல் என்பது என்ன? விளிப்பு சொல்னு சொல்லுவாங்க. அது வந்து பெயர் சொல்லுங்க. பெயர் பெயர் ஓகே, யாருடைய பெயர்? நம் கட்டுரை சாரி கடிதம் எழுதுறவங்களுக்கு. நம்ம யாருக்கு வந்து நம்மளோட கடிதத்தை எழுதுறோமோ அவங்க பெயரை, உதாரணத்துக்கு அன்பு தோழன் மகிழன் அப்படின்னு நம்ம அதை வந்து எழுதணும். அதுதான் விளிப்புச் சொல். அப்ப இந்த இரண்டு கூறும் இருந்துச்சுன்னா இதற்கான முழு புள்ளி உங்களுக்கு கிடைச்சிடும். அடுத்து பாத்தீங்கன்னா நலம் விசாரித்தல். நலம், நம்ம வந்து கடிதம் எழுதும்போது முதல் பத்தியில வந்து நம்ம நலம் விசாரிச்சிருக்கிறத வந்து உறுதிப்படுத்திக்கணும். ஓகே, நலம் விசாரித்தல் அப்படின்னும் போது நம்ம வந்து நீங்க சொல்லணும், நான் இங்கு நலம், நீ அங்கு நலமா, நீயும் உன் குடும்பத்தினரும் நலமாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன், இப்படி நீங்க எழுதணும். இது வந்து ஒரு நலம் விசாரித்தலுக்கான பத்தியா இருக்கும், உங்களோட முதல் பத்தி. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா பத்தி பிரித்து எழுதப்பட்டிருத்தல். ஓகே, நீங்க இப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பா 5 கூறு கொடுத்திருப்பாங்க, 5 கருத்து கொடுத்திருப்பாங்க. அந்த 5 கருத்தை வந்து நீங்க ஆஹ், முழுமையான வாக்கியத்துல எழுதியிருக்கணும். இன்னொன்னு, அந்த கொடுக்கப்பட்ட 5 கருத்துக்கு நீங்க துணை கருத்து எழுதியிருக்கணும். அப்ப மொத்தமா வந்து 10 புள்ளி. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா நட்பு கடிதத்திற்குரிய உணர்ச்சிகள் வெளிப்பட்டிருத்தல். ஓகே, நட்பு கடிதம் அப்படின்னும் போது அதுல எப்படிப்பட்ட உணர்ச்சிகள் அப்படின்னா, நீங்க வந்து இப்போ ஒரு நட்பு கடிதம் எழுதும்போது நீங்க முதல்ல என்ன செய்றீங்க அப்படின்னா அவரை வந்து நலம் விசாரிக்கிறீங்க. அப்ப அதெல்லாம் வந்து உணர்ச்சி அடிப்படையில போகும். அப்புறம் வந்து நீங்க கேட்பீங்க, நீங்க சொல்லுவீங்க, அதாவது அவங்களோட முன்னுக்கு வந்து கடிதத்துல உங்களுக்கு இதுக்கு முன்னுக்கு எழுதின கடிதத்துல வந்து அவங்க என்னத்தை பத்தி உங்ககிட்ட கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து உணர்ச்சி அடிப்படையில போயிடும். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த கடிதத்திற்கு கண்டிப்பா முடிவு எழுதப்பட்டிருக்கணும். அதாவது அந்த முடிவுல என்ன இருக்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த 2 கூறு இருக்கணும், எதிர்பார்ப்போம், விடை பெறுதல். அதாவது நீங்க இப்ப இவ்வளவு நீங்க வந்து கடிதம்ல வந்து ஒரு கூறு தொடர்பா தான் எழுதியிருப்பீங்க. அப்ப அந்த கூறு தொடர்பா எழுதியிருக்கீங்களா, நீங்க கொடுத்த கருத்துக்கள் எல்லாத்தையும் வந்து உங்க நண்பர் வந்து கடைபிடிப்பாரு அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க அப்படின்னு நீங்க எழுதியிருக்கணும். பின் விடைபெறுதல். விடைபெறுதல் எப்படி இருக்கணும்னா, ஓகே நான் வந்து உன்னுடைய அடுத்த கடிதத்தில் நாம் சந்திப்போம், நன்றி, அப்படின்றது தான் அந்த விடைபெறுதல். இறுதியா கடிதத்தை முடிக்கிறதுக்கு முன்னுக்கு கண்டிப்பா இப்படிக்கும் அனுப்புனரின் கையொப்பமும் இருக்கணும். இப்படிக்கு அப்படின்றது யார் இந்த கடிதத்தை எழுதுனா அந்த இப்படிக்குன்ற சொல் இருக்கணும். அப்புறம் அதுக்கு பக்கத்துல கோமா போட்டு கீழே உங்களோட கையொப்பம், அடைப்புக்குறியில உங்களோட முழு பெயர். ஓகே, இப்ப நம்ம இந்த கூறுலாம் பார்த்தலாம். இதுல எதுவும் உங்களுக்கு கேள்விகள் இருக்கா? இல்ல டீச்சர். ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சுல. ஸோ அடுத்து நம்ம இதுக்கு போயிடுவோம். ஓகே, இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு தலைப்பு கொண்டு வந்திருக்கேன். நம்ம வந்து இந்த வகுப்புல, இந்த இயங்கலை வகுப்புலயே வந்துட்டு நம்ம வந்து ஒரு கட்டுரை, ஒரு வழிகாட்டி கட்டுரை எழுத போறோம். ஓகே, எப்படி அப்படின்னா
அதோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள தூண்டல் பகுதிக்கு ஏற்ப வழிகாட்டி கட்டுரை ஒன்றினை எழுதுக. கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து குறிப்புகளையும் பயன்படுத்துக. ஓகே, நீங்க இந்த வகுப்புக்கு முடிந்தா ஒரு சின்ன நோட்டு புக் எடுத்து வச்சுட்டீங்கன்னா, நான் இந்த மாதிரி நம்ம பயிற்சி செய்யும் போது உங்களுக்கு சுலபமா இருக்கும். ஓகே, நீங்க என்ன செஞ்சீங்க? நீர் அருந்துவதன் பயன் இந்த குறிப்புகளை புத்தகத்துல எழுதிக்கிறீங்களா? எழுதிட்டீங்க அப்படின்னா சொல்லுங்க, நம்ம அடுத்த ஸ்லைஸ்க்கு போயிடலாம். மாணவர்கள் அனைவரும் எழுதிட்டீங்களா? எழுதியாச்சு டீச்சர். ஓகே, அடுத்தது. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இதை தொடர்ந்து இந்த முன்னுக்கு கொடுக்கப்பட்ட தூண்டல் பகுதிக்கு ஏற்ப இங்க 3 தலைப்புகள் இருக்கா? ஓகே, சோ ஒருவர் யாராவது வாசிக்க முடியுமா இந்த 3 தலைப்புகளையும்? டீச்சர், ம், அந்த நீர் அருந்த பையனோட குறிப்பு இன்னும் எழுதி முடிக்கல. எழுதி முடிக்கிறீங்களா? கொண்டாருங்க. ஓகே, டீச்சர், பிளரா இருக்கு. ஓகே, நான் சொல்றேன், நீங்க எழுதிக்கோங்க. நீர் அருந்துவதன் பயன் 1வது சக்தியை மீட்டெடுத்தல். 1வது சக்தியை மீட்டெடுத்தல். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா சிறுநீரகத்தை பாதுகாக்கும். சிறுநீரகத்தை பாதுகாக்கும். அடுத்த 3வது கருத்து சீரான இரத்த ஓட்டம். நான்காவது உடல் வறட்சியை தடுக்கும். அடுத்து 5வது கழிவை அகற்றும். ஓகே சார், நன்றி சார். ஓகே, இப்ப முதல்ல இந்த 1வது சக்தியை மீட்டெடுத்தல் அப்படின்றது என்னன்னு உங்களுக்கு புரியுதா? புரியுது டீச்சர். ஓகே, சக்தியை மீட்டெடுத்தல் அப்படின்றது இப்ப நீங்க நீர் குடிச்சாதான் உங்களோட அந்த என்ன சொல்லுவாங்க எனர்ஜி. நம்ம நீர் குடிக்காம இருந்தா சில நேரங்கள்ல சோர்வா இருப்போம். அப்ப அந்த குறிப்பு தான் இந்த சக்தியை மீட்டெடுத்தல் சொல்லுது. அடுத்து சிறுநீரகத்தை பாதுகாக்கும் என்பது கிட்னியை அது பாதுகாப்பா வச்சுக்கோ அப்படின்னு. ஏன்னா நம்ம உங்களுக்கு தெரிஞ்சதுதான், நீங்க சயின்ஸ்லயும் படிச்சிருப்பீங்க, நம்ம போதுமான நீர் அருந்தணும் அப்படின்ட்டுன்னு. அடுத்து பாத்தீங்கன்னா சீரான ரத்த ஓட்டம். நம்ம காலையிலே எழுந்து நீர் குடிக்கிறதுனால நம்மளோட ரத்த ஓட்டம் சீரா இருக்கும். நம்மளோட உடலும் புத்துணர்ச்சியை கொடுக்கும். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா உடல் வறட்சியை தடுக்கும். உடல் வறட்சினா யாருக்கு தெரியும்? உடல் வறட்சி அப்படின்றது என்னது? ஹீட், பாடி ஹீட். எஸ், பாடி ஹீட்னால நம்ம என்ன செய்யும், நம்மளோட சருமம்லாம் சில பாத்தீங்கன்னா ட்ரை ஸ்கின்னு சொல்லுவாங்க. அப்ப போதிய நீர் இல்லை அப்படின்னா உடல்ல நம்மளோட தோல் எல்லாம்
ட்ரை ஆயிரும். ட்ரை தான் அந்த வறட்சின்னு சொல்றது. வறட்சி என்பது ட்ரை ஆயிருது. ஓகே, அடுத்து வந்து இறுதியா கழிவை அகற்றும். ஓகே, கழிவை அகற்றும் என்பது உடல்ல உள்ள தேவையில்லாத கழிவு, கொழுப்பு இதெல்லாமே வந்து கழிவுல போயிடும். ஓகே, அடுத்து ஓகே, இப்ப இந்த தலைப்பு வந்து ஒரு ஆள் படிங்க. இந்த 3 தலைப்புகளையும் ஒரு மாணவர் வாசிங்க. நான் வாசிக்கிறேன் சார். ஓகே, வாசிங்க. நீர் அருந்துவதன் பயன் குறித்து உன் நண்பன் அறிய விரும்புகிறான். உன் நண்பனுக்கு நீர் அருந்துவதன் பயனை விளக்கி நட்பு கடிதம் ஒன்றனை எழுதுக. அல்லது நீர் அருந்துவதால் கிடைக்கும் பயன்களைப் பற்றி உன் நண்பரோடு உரையாடுகின்றீர். அவ்வுரையாடலை எழுதுக. அல்லது நீர் அருந்துவதால் கிடைக்கும் பயன்கள் எனும் தலைப்பில் ஒரு உரை எழுதுக. ஓகே, இங்க பாத்தீங்க, நன்றியா. இங்க பாத்தீங்க அப்படின்னா 3 அமைப்பு முறையிலான கட்டுரை தலைப்பு கொடுத்திருக்காங்க. ஒன்றாவது வந்து நட்பு கடிதம், இரண்டாவது வந்து உரையாடல், மூன்றாவது வந்து உரை. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து நட்பு கடிதம். சரிங்களா? அடுத்த ஸ்லைட்ஸ் போவோம். ஓகே ஓகே, உங்களோட கடிதம் நட்பு கடிதம் அப்படின்னாலே இதுதான் நட்பு கடிதத்துக்கான அமைப்பு. இங்க பாத்தீங்க அப்படின்னா 8 கூறு இருக்கும் அங்க. அனுப்புனர் பெயர், முகவரி, சரியான விடை ஒன்றாவது கூறு. இரண்டாவது கூறு பாத்தீங்கன்னா திகதி இருக்கணும். மூன்றாவது விளிப்புச் சொல் இருக்கணும். நான்காவது நலம் விசாரிக்கணும், அதாவது உங்களோட முதல் பத்தியில. அடுத்து பாத்தீங்கன்னா கருத்து 1 முதல் கருத்து 5 வரை பத்தி பிரித்து எழுதியிருத்தல் அவசியம். அடுத்து பாத்தீங்கன்னா நட்பு கடிதத்திற்குரிய உணர்ச்சிகள், இது வந்து 6வது கூறு. 7வது கூறு பாத்தீங்கன்னா முடிவு, அதாவது அந்த முடிவுல என்ன இருக்கணும்னு பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்போம், விடை பெறுதலும் இருக்கணும். இறுதியா உங்களோட இப்படிக்கு உங்களோட கையொப்பம், உங்களோட முழு பெயர் அடைப்புக்குறியில இருக்கணும். ஓகே, உங்களோட புத்தகத்துல இந்த அமைப்பை பார்த்து எழுதிக்கோங்க. அதாவது ஒரு பக்கத்துல நான் இப்படி எழுதியிருக்கேன்ல, இங்க உங்களோட வலது பக்கம் அனுப்புனர் பெயர், முகவரி, சரியான முறை, இந்த அமைப்பை வந்து உங்க புத்தகத்துல பார்த்து எழுதிக்கோங்க. மாணவர்களே, எழுதிட்டீங்க அப்படின்னா சொல்லுங்க, நம்ம அடுத்த படவில்லைக்கு போயிடலாம். எழுதியாச்சு டீச்சர். ஓகே, அடுத்தது இப்ப நம்ம வந்து ஒரு முழுமையான நட்பு கடிதம் வந்து நம்ம எழுத போறோம். ஓகே, முதல்ல வந்து உங்க பெயர். மாணவர்கள் அனைவரும் உங்களோட பெயரை எழுதிருங்க. பிறகு முகவரி.
முகவரி எழுதும்போது நான் சொன்னல எண் இருக்கணும். ஜாலான், தாமான், போஸ்ட்கோட் எண், பிறகு ஜொகூர் பாரு, அதாவது பட்டணம், உங்களோட மாநிலம் ஜொகூர். பிறகு திகதி, அதாவது ஒரு கோடு விட்டுட்டு பிறகு திகதி. திருப்பியும் மீண்டும் வந்து இன்னொரு கோடு விட்டுட்டு அந்த விளிப்புச் சொல், அதாவது நீங்க இந்த கடிதத்தை வந்து யாருக்கு எழுதுறீங்க அப்படின்ற அந்த விளிப்புச் சொல். இப்ப நீங்க தோழிக்கு எழுதுறதா இருந்தா அன்புள்ள தோழி பூங்கொடி, இல்ல அன்புள்ள தோழி மகிழினி. சோ உங்களோட நண்பர்கள் பேர் போட்டுக்கலாம். சரி, எழுதியாச்சா மாணவர்களே? இன்னும் இல்லை டீச்சர். அடுத்த படவில்லைக்கு போலாமா? போலாம் எழுதியாச்சு டீச்சர். டீச்சர். ஓகே, எழுதியாச்சு. இப்ப அடுத்தது வந்து நம்ம முதல்ல வந்துட்டு நான் சொன்னல என்ன கூறு இருக்கணும்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பத்தியில என்ன கூறு இருக்கணும்? நலம் விசாரித்தல். ஓகே, நலம் விசாரித்தல். இப்ப நீங்க சுயமா உங்களோட நலம் விசாரித்தல் எழுதுங்க. எழுதிட்டு நீங்க என்கிட்ட வாசிச்சு காமிங்க. அப்ப உங்களோட நான் திருத்த முடியும். எங்க தவறு செய்றீங்க அப்படின்றத நான் உங்ககிட்ட திருத்தி சொல்ல முடியும். பிறகு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் என்னோட நலம் விசாரித்தல் நான் செஞ்சிருக்கேன், நான் எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து படவில்லையில காமிப்பேன். அப்ப நீங்க வந்து அதையும் பார்த்து எழுதிக்கலாம். எழுதிட்டு யாரு வாசிச்சு காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்க வாசிச்சு காமிக்கலாம். அப்ப நீங்க செய்யற தவறு வந்து நான் உங்களுக்கு சுட்டி காட்டுவேன்.
மாணவர்கள் யாராவது எழுதியிருக்கீங்களா? எழுதிட்டீங்களா? எழுதிட்டேன் டீச்சர். ஓகே, அவங்களோட வாசிங்க. ஆம், அன்புள்ள தோழன் மகிழனுக்கு வணக்கம். இங்கு நான் என் குடும்பத்தினர் அனைவரும் இறையருளால் நலமாக உள்ளோம். உன் நலம் காண விழைகிறேன். எல்லா வல்ல இறைவன் உன் நலத்தை காப்பான் என்ற நம்பிக்கையுடன் இக்கடிதத்தை எழுதுகிறேன். ஓகே, உங்களோட நலம் விசாரித்தல் வந்து பெர்ஃபெக்டா இருக்கு. எந்த ஒரு தவறும் இல்லை. இந்த மாதிரி எழுதுனீங்க அப்படின்னா உங்களோட நலம் விசாரித்தலுக்கான முழு புள்ளி உங்களுக்கு கிடைச்சிடும். வேற யாராவது முயற்சி செய்றீங்களா? மாணவர்கள் வேற யாராவது முயற்சி செய்றீங்களா? ஓகே, அப்படி இல்லைன்னா ஓகே நம்ம போயிடுவோம். ஓகே, நீங்க பாருங்க. ஆஹ் யாராவது ஒரு மாணவர் வாசிங்க. நான் என்னோட என்னோட நலம் விசாரித்தல். இது கேக்குதா டீச்சர்? வாசிங்க. கடவுள் ஆசியினால் நான் என் குடும்பத்தாருடன் இங்கு நலமாக உள்ளேன். நீயும் உன் குடும்பத்தாரும் எவ்வித குறையுமின்றி இருப்பாய் என்று வேண்டிக் கொள்கிறேன். மகிழா, உன் சென் உன் சென்ற கடிதத்தில் உடலில் நீர் பற்றாக்குறையினால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததாக கூறியிருந்தாய். அதனால் நீர் அருந்துவதன் பயன்களை விளக்கி கூறி கேட்டிருந்தாய். நீ கேட்டிருந்தபடி உனக்கு சிலவற்றை இக்கடிதத்தில் விளக்குகிறேன். ஓகே, இதுதான் வந்து உங்களோட முதல் பத்தியில இருக்கணும். நலம் விசாரித்தலோ அந்த கடிதம் எதற்காக நீங்க எழுதுனீங்க அப்படின்றது. ஓகேவா? இதை நீங்க பார்த்து எழுதிக்க போறீங்களா? கடவுள் ஆசியினால் நானும் என் குடும்பத்தாரும் இங்கு நலமாக உள்ளேன். நீயும் உன் குடும்பத்தாருடன் எவ்வித குறையும் இன்றி இருப்பாய் என்று இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். அங்க இறைவன் சேர்த்துக்குங்க. ஓகே, இந்த நலம் விசாரித்தல நோக்கம் பத்தி எழுதி முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட முதல் கருத்தான சக்தியை மீட்டெடுக்க முடியும். அந்த கருத்துக்கான அந்த கருத்தை பயன்படுத்தி ஒரு முதன்மை கருத்தோ அந்த கருத்துக்கான விளக்கம் அல்லது ஒரு துணை கருத்து எழுதிட்டு என்கிட்ட வாசிச்சு காமிங்க. இங்க படவில்லையில வந்து என்னோட விடை இருக்கு. இதை பார்க்காம உங்களோட விடையை சுயமா எழுதுங்க. எழுதி அப்படின்னா யாராவது ஒரு ஆள் வாசிச்சு காமிங்க.
சரி, யாராவது முதல் கருத்துக்கான இரண்டு வாக்கியங்கள் எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்க அப்படின்னா எனக்கு வாசிச்சு காமிங்க, நான் திருத்தறதுக்கு வசதியா இருக்கும். தவறு எதுவும் இருந்தா சுட்டி காட்டுவேன். டீச்சர், 2 வாக்கியம் போதும். இரண்டு அல்லது மூன்று வாக்கியம், ரொம்ப வேணாம். ஏன்னா இந்த பகுதிக்கு வந்து நம்மளுக்கு 30 நிமிடம் தான் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. நீங்க ரொம்ப எழுதுனீங்க அப்படின்னா உங்களோட நேரம், திறந்த முடிவுக்கான நேரம் வந்து நீங்க இங்க ரொம்ப செலவு பண்ணிடுவீங்க. அப்ப 2 வாக்கியம் இருக்கிறது நல்லது. இல்ல உங்களுக்கு கூடுதலா இன்னொரு வாக்கியம் வேணும்னா போடலாம். 3 வாக்கியத்துக்கு மேல நீங்க எழுத வேண்டாம். யாராவது எழுதிட்டீங்களா? வாசிக்கிறீங்களா உங்களோட விடைய? டீச்சர், நான் வாசிக்கிறேன். ஓகேம்மா, வாசிங்க. நாம் தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது மிகவும் அவசியமானது. தண்ணீர் குடிப்பதால் உடல் சோர்வு குறைந்து சக்தியை மீட்டெடுக்க உதவுகிறது. ஆகையால் நாம் தினமும் தண்ணீர் குடிக்கும் நல்ல பழக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். ஓகே, இந்த மாதிரி எழுதுனீங்க அப்படின்னா உங்களோட முதல் கருத்தான சக்தியை மீட்டெடுக்க முடியும் இருக்குல்ல, அதுக்கு 2 புள்ளி கிடைச்சிரும். ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து அங்க 5 கருத்து கொடுத்துருப்பாங்க, ஆனா கருத்துக்கு வந்து 10 புள்ளி. ஏன் அப்படின்னா நீங்க எழுதுற ஒவ்வொரு கருத்துக்கும் வந்து நீங்க ஒரு துணை கருத்தோ இல்ல ஒரு விளக்கமோ இல்ல ஒரு எடுத்துக்காட்டோ நீங்க கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது உங்களோட முதன்மை கருத்துக்கு 1 புள்ளியும், நீங்க கொடுக்குற அடுத்த அந்த விளக்கம் அல்லது எடுத்துக்காட்டு அல்லது துணை கருத்துக்கு வந்து இன்னொரு புள்ளியும் சேர்த்து மொத்தம் 2 புள்ளி. அப்ப இப்ப நீங்க வாசிச்ச உங்களோட உங்களோட கருத்துக்கு வந்து 2 புள்ளி கொடுத்துருவாங்க. ஓகேவா? இப்ப இங்க என்னோட படவில்லையில பாத்தீங்கன்னா இது யாராவது ஒரு ஆள் வாசிங்க. நீர் எனப்படுவது. நீர் எனப்படுவது நமது அடிப்படை தேவைகளில் ஒன்றாக திகழ்கிறது. நமது உடலில் நீர் 60 விழுக்காடு முதல் 70 விழுக்காடு வரை உள்ளது. நாம் நீர் அருந்துவதன் மூலம் நம் உடலுக்கு தேவைப்படும் சக்தியை மீட்டெடுக்க முடியும். அதனால் நாம் தினமும் குறைந்தது 8 குவளை நீர் அருந்த வேண்டும். ஸோ இது வந்து ஒரு உதாரணம். இப்ப நீங்க எழுதுனீங்களே அது அது அதே மாதிரி இது ஒரு இன்னொரு உதாரணம். இப்படியும் எழுதலாம். இப்ப முதல்ல ஒரு மாணவி வாசிச்சாங்களா, அவங்க மாதிரியும் எழுதலாம். அவங்களோட கருத்து எந்த ஒரு தவறும் இல்லாம சரியா இருந்தது. சரிங்களா? ஓகே, இது எழுதிக்க போறீங்களா இல்ல அடுத்த கருத்துக்கு நம்ம சென்றுவோமா? இன்னும் வந்து மீதம் இப்ப வந்து ஒரு கருத்து பார்த்துட்டோம், மீதம் வந்து இன்னும் 4 கருத்துகள் இருக்கு. Okay, இரண்டாவது கருத்து என்னன்னு பார்த்தோம்னா சிறுநீரகத்தை
பாதுகாத்தல். ஓகே, அப்ப நீங்க இப்ப வந்து சிறுநீரகத்தை பாதுகாத்தலுக்கான முதன்மை கருத்தையும் ஒரு துணை கருத்தையும் எழுதிட்டு என்கிட்ட வாசிச்சு காமிங்க. ஒருவர் மட்டுமே பதில் சொல்லாதீங்க. இங்க பாத்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்கீங்க? 18 பேர்கிட்ட இருக்கீங்க. ஸோ தயவு செய்து மற்றவர்களும் இருவழி கற்றலா இருக்கிறதுக்கு துணை புரிங்க. அடுத்து இந்த சிறுநீரகத்தை பாதுகாத்தல் அது தொடர்பான கருத்து எழுதிட்டீங்க அப்படின்னா 2 வாக்கியங்கள் 2 அல்லது 3 வாக்கியங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா நீங்க உங்கள் வாக்கியத்தை வந்து என்கிட்ட வாசிச்சு காட்டலாம். யாராவது எழுதிட்டீங்களா? எழுதிட்டு டீச்சர். உங்களோட வாசிங்க. உங்க பெயர் என்ன? ஷமிதா. ஷமிதா. ஓகே ஷமிதா, வாசிங்க. நாம் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பதன் மூலம் சிறுநீரகத்தை பாதுகாக்கலாம். தண்ணீர் உடலில் உள்ள கழிவுகளை சிறுநீரின் மூலம் வெளியேற்ற உதவுகிறது. இதனால் சிறுநீரகம் ஆரோக்கியமாக செயல்படும். ஓகே ஓகே, உங்களோட கருத்து ஓகே. ஷமிதா, இங்க நான் எழுதியிருக்கேன்ல அதை வாசிங்க. மேலையா டீச்சர்? மேலும் ஆக மேல உள்ளது. மேலும் நீர் அருந்துவதால் நம்முடைய உடல் உறுப்புகளில் ஒன்றான சிறுநீரகத்தை பாதுகாக்க முடியும். நாம் தினமும் போதுமான அளவில் நீர் அருந்துவதன் மூலம் சிறுநீரகம் தொடர்பான நோய்களிலிருந்து விடுபடலாம்.
ஓகே, ஷமிதா பாத்தீங்கன்னா 3 வாக்கியம் எழுதிருந்தீங்க, சிறப்பா இருந்துச்சு. ஓகேவா? அதே போல இதே ஷமிதா மாதிரியும் எழுதலாம். இல்லைன்னா இங்க நான் படவில்லையில ஒரு உதாரணம் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இப்ப ஷமிதா வாசிச்சாங்களே, இத மாதிரியும் எழுதலாம். நீங்க பாத்தீங்கன்னா சிறுநீரகத்தை பாதுகாத்தல் அப்படி இருக்க அந்த முதன்மை கருத்துக்கான நம்ம வந்து முழுமையான வாக்கியத்துல ஒரு கருத்து எழுதிட்டோம். இரண்டாவது கருத்து பார்த்தா அந்த சிறுநீரகத்தை பாதுகாத்தலுக்கான ஒரு துணை கருத்து மாதிரி இல்ல ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்க. சோ அப்ப அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 கருத்து இருக்கு. அப்ப மேல உள்ள கருத்துக்கு 1 புள்ளியும் கீழே உள்ள கருத்துக்கு 2 புள்ளியும் அந்த சிறுநீரகத்தை பாதுகாத்தல் அப்படின்றதுக்கான இரு கருத்துக்கான முழுமையான 2 புள்ளி உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா சீரான ரத்த ஓட்டம். ஓகே, இந்த படவெளியில் உள்ள கருத்தை நீங்க பார்த்து எழுதிக்கிறதா இருந்தாலும் எழுதிக்கலாம் மாணவர்கள். அதை பார்த்து எழுதிட்டு அடுத்து வந்து சீரான ரத்த ஓட்டம் இருக்குல்ல, அது தொடர்பான கருத்துக்கான உங்களுடைய சுய கருத்தையும் அதுக்கான இன்னொரு துணை கருத்தையும் நீங்க எழுதிருங்க. மற்ற நீங்க எழுதிருப்பீங்க நம்புறேன். தயங்காமல் வாட்சி காமிங்க. வாட்சாதான் நீங்க எங்க தவறு செய்றீங்க, அப்ப உங்களை நீங்க வந்து திருத்திக் கொள்ள முடியும். சரி நான் சொல்றேன். ஓகே, நீங்க சொல்லுங்க. உங்க பேர் ஐயா? சரி, என் பேர் சரண்ராஜ். ஓகே, சொல்லுங்க, வாசிங்க நீ- உங்களோட கருத்து. நீர் அருந்துவதால் உடலில் சீரான இரத்த ஓட்டத்தை பராமரிக்க உதவுகிறது. உடலில் ஓகே, போதுமான அளவு நீர் இருந்தால் இரத்தம் சரியாக ஓட முடியும். இதனால் உடலில் அனைத்து உறுப்புகளும் நன்றாக செயல்படும். ஓகே. அந்த 2வது வாக்கியம் மட்டும் மீண்டும் வாசிங்க. டீச்சர், 2வது வாக்கியம் மீண்டும் வாசிங்கயா. 2வது வாக்கியம் அதுல கொஞ்சம் மாற்றம் செய்யணும். உடலில் போதுமான அளவு நீர் இருந்தால் இரத்தம் சரியாக ஓட முடியும். ரத்த ரத்த ஓட்டம் சரியான நிலையில் செயல்படும், அப்படி போட்டுக்கோங்க. ஓகே டீச்சர். ஓகேயா? ஓகே. சனராஜ், உங்களோட கருத்து சரி. நான் படவில்லையில எழுதியிருக்கல, அந்த கருத்தை தயவு செய்து வாசிங்க. அதனைத் தொடர்ந்து நம் சீரான இரத்த ஓட்டத்தை
வி- பெறவும் சரி, கொஞ்சம் பெருசா இருக்குனாச்சு. அவ்வளவுதான்யா. சரி, சரியா தெரியலையோ? பெறவும் நீர் ம். அருந்த வேண்டும். ஓகே. நமதுடைய உடலில் சீரான இரத்த ஓட்டம் இருப்பின் நாம் அன்றைய நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இயங்க வழிவகுக்கும். வழிவகுக்கும். ஓகே. அதனைத் தொடர்ந்து நாம் சீரான இரத்த ஓட்டத்தை பெறவும் நீர் அருந்த வேண்டும். நம்முடைய உடலில் சீரான இரத்த ஓட்டம் இருப்பின் நாம் அன்றைய நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இயங்க வழிவகுக்கும். ஓகேவா? அப்ப ரத்த ஓட்டம் சீரா இருந்தாதான் நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் வந்து காலையில எழுந்தவுட ஒரு நீர் நீர் அருந்துனீங்க அப்படின்னா காலையில நீங்க சுறுசுறுப்பா இருக்க முடியும். இல்லைன்னா உடல் சோர்வாவே இருக்கும். ஏன்னா உங்க உடல்ல வந்து தேவையான நீர் இல்லை. ஓகேவா? அப்ப அந்த கருத்தையே நீங்க வந்து பயன்படுத்தி உங்களோட கட்டுரைக்கு இந்த கருத்துக்கு வந்து நீங்க எழுதலாம். அடுத்து பாத்தீங்கன்னா உடலில் தேவையற்ற கழிவுகளை அகற்றுதல். ஓகே, அதுக்கான கருத்து எழுதுங்க. எழுதிட்டு என்கிட்ட வாசிச்சு காமிங்க. வேற மாணவர்கள் யாராவது? இப்போதைக்கு ஷமிதா, சரண்ராஜ் இருவரும் வாசிச்சு காட்டினாங்க அவங்களோட கருத்து. ஸோ அவங்க செய்த தவறை வந்து என்னால் திருத்தி காட்ட முடிஞ்சுச்சு. அப்போ பிறரும் நீங்க வாசிச்சீங்களா, வேற மாணவர்களும் நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா நீங்க என்ன தவறு செய்றீங்க அப்படின்றத நீங்க திருத்திக் கொள்ள முடியும். ஸ்ரீ சொல்லுங்க. அஹ், நாம் போதுமான தண்ணீர் குடிப்பதால் உடலில் ம். தேவையற்ற சோர்வு அகற்றப்படும். சோர்வு கழிவுயா? அஹ், கழிவு. தேவையற்ற கழிவுகள் அகற்றப்படும். ஓகே. இன்னொரு கருத்து. ம். தண்ணீர் உடலை புத்துணர்ச்சியுடன் சக்தி வாய்ந்ததாகவும் மாற்றுகிறது. ஓகே. ஓகே, உங்களோட கருத்து சரியானதுதான். உங்க பெயர்? ஜீவன். ஜீவன். ஓகே ஜீவன், நன்றி. ஓகே, என்னோட படவில்லையில இருக்குல்ல ஜீவன், அது வாசிங்க பாப்போம். கேசரி. அடுத்து நாம் உடலில் தேவையற்ற கழிவுகளை அகற்ற நாம் தினமும் நீர் அருந்துவதை பழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும். அதாவது உடலில் தேவையில்லாத கொழுப்புகளை அகற்ற தினமும் காலையில் எழுந்தவுடன் சுடுநீர் அருந்துவதால் உடல் புத்துணர்ச்சி பெறும். ஓகே, நன்றி. நன்றி ஜீவன். ஓகே, நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க இன்னொரு இந்த கருத்து துணை கருத்து எழுதும்போது இன்னொரு கூரை வந்து நீங்க அது மைண்ட் மைண்ட் பண்ணிக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா கருத்துல கொள்றது. நீங்க இப்ப ஒரு பத்தியில எழுதின அதே துணை கருத்தை வந்து இன்னொரு பத்தியில எடுத்து எழுதாதீங்க. ஏன்னா அது வந்து கூறிய கூறல், அதாவது திருப்பியும் எழுதுனீங்க அப்படின்னா அந்த மேல உள்ள பத்திக்கான கருத்துக்கு வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. நீங்க திருப்பியும் மீண்டும் அதே கருத்து எழுதுனீங்க அப்படின்னா அந்த கருத்து ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப ஒவ்வொரு முதன்மை கருத்துக்கும் வெவ்வேறான துணை கருத்தை எழுதுறத உறுதிப்படுத்திக்கோங்க. ஓகே. அடுத்த கருத்துக்கு போலாமா? இப்போ வரைக்கும் நம்ம எத்தனை கருத்து எழுதிட்டோம்? யாரால சொல்ல முடியும்? மொத்தம் 5. இப்ப எத்தனை கருத்து நம்ம 4 பார்த்துட்டோம்? டீச்சர். ஓகே, 4 கருத்து பார்த்துட்டோம். இறுதியா என்ன கருத்து இருக்கு மிச்சம்? உடல் வறட்சியை தடுக்கும். ஓகே, உடல் வறட்சியை தடுக்கும். ஓகே, இப்ப அதுக்கு நீங்க 2 அல்லது 3 வாக்கியங்கள் எழுதிட்டு என்கிட்ட வாசிச்சு காமிங்க.
டீச்சர் படிக்கலாமா? படிங்க. உங்க பேர்? ஷமிதா. மீண்டும் ஷமிதாவா? ஓகே. நீர் குடிப்பது உடல் வறட்சியிலிருந்து காக்கும். அது உடலை நன்றாக வேலை செய்ய வைக்க உதவும். தினமும் போதுமான நீர் குடித்தால் உடல் ஆரோக்கியமாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும். ஓகே, உங்களோட 3 வாக்கியமே சரி. இப்ப ஷமிதா, என்னோட படவில்லையில இருக்குல்ல, அந்த வாக்கியங்களை வாசிங்க. கடைசியா டீச்சர்? இல்ல, ஆ, மேல 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 மேல. மேல மேல ஓகே. மேல. இறுதியாக நாம் தினமும் தவறாமல் நீர் அருந்துவதன் மூலம் உடல் வறட்சி உடல் வறட்சி வதை தடுக்கலாம். அதாவது அதாவது நம் தேவையான அளவிற்கு நீர் அருந்துவதன் வழியாக வெப்ப காலத்தில் உடல் வெப்பத்தை தணிக்கவும் உடல் வெப்பம் ஏற்படாமல் இருக்கவும் வழிவகுக்கும். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா 2 வாக்கியம் இருக்கு. ஷமிதா வாசிச்ச 3 வாக்கியமும் ஏற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா அவங்களோட 3 வாக்கியமே வெவ்வேறு கருத்தை கொண்டுதான் அவங்க எழுதியிருந்தாங்க. அப்ப அதுவும் எடுத்துக்கலாம், இதுவும் எடுத்துக்கலாம். ஷமிதா, நன்றி. வேற யாராவது வாசிச்சு காட்ட போறீங்களா? டீச்சர் யாரு? சரண் டீச்சர் ராஜா? டீச்சர் கேக்குதா டீச்சர்? கேக்குது கேக்குது, வாசிங்க. பிரதீப் டீச்சர். என்னய்யா படி உங்க பேரு? பிரதீப் ரித்தீப். ஓகே, வாசிங்க. பிரதீப் டீச்சர். ஓ, பிரதீப்பா? ஓகே ஓகே. ஆமா ஆமா. அடுத்தபடியாக முறையாக நீர் அருந்துவதும் முறையாக நீர் அருந்தும் பழக்கம் உடல் வறட்சியை முற்றிலும் தடுக்க ஒரு முக்கிய கூறாக திகழ்கின்றது. ஓகே போதுமான நீர் அருந்துவதால் தோல் சுரப்பிகள் நல்ல பயன்பாட்டிற்கு வரும். அவ்வப்போது நமது தோல் செழிப்பாக தோற்றமளிக்கின்றது. ஓகே, வெரி குட். நல்ல வாக்கியம், சிறப்பா இருந்துச்சு. உங்களுடையும் ஷமிதா எழுதியிருந்தாங்களே, அது போலயே இதுவும் நல்லா இருந்துச்சு. ஓகே, ஷமிதா, பிரதீப், 2 பேருக்கும் நன்றி. ஓகே, என்னோட பாருங்க, நான் இங்க படவில்லையில இருக்குல்ல, அப்படி எழுதாதவங்க இந்த படவில்லையில உள்ள கருத்துக்களை பார்த்து புத்தகத்துல எழுதிக்கலாம். ஓகே, இப்ப நம்ம 5 கருத்துக்களையும் எழுதி முடிச்சிட்டோம். இப்ப கடைசியா நான் சொன்னேன்ல, அந்த எதிர்பார்ப்போம். இன்னொரு என்ன கூறு சொன்னேன் பாப்போம், ஞாபகம் வச்சிருக்கீங்களான்னு? என்ன டீச்சர்? அந்த கடைசியா நான் சொன்னேன்ல, இப்ப நம்ம 5 கருத்தும் எழுதி முடிச்சிட்டோம். ஆமா. முடிவுல 2 கூறு இருக்கணும்னு சொன்னேன். எதிர்பார்ப்பு. எதிர்பார்ப்பு, இன்னொன்னு விடை பெறுதல். எஸ், விடை பெறுதல். ஓகே, எதிர்பார்ப்போம், விடை பெறுதலும். ஓகே, எதிர்பார்ப்போம், விடை பெறுதலும். ஓகே, எதிர்பார்ப்போம், விடை பெறுதலும். பாருங்க, என்னோட படவில்லையிலே இருக்கு. யாராவது வாசிங்க. கடைசி பத்தி தான் டீச்சர். ஆமா ஆமாய்யா, கடைசி பத்தி வாசிங்க. ஓகே ஓகே டீச்சர். மகிழா, நான் கூறிய அனைத்து கருத்துகளும் உனக்கு பயனளித்திருக்கும் என்று நம்புகிறேன். உன் உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை செலுத்துவதுடன் ஒவ்வொரு நாளும் போதுமான நீர் அருந்துவதை உறுதிப்படுத்திக் கொள். இத்துடன் என் கடிதத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. ஓகே, நன்றி. இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த வாக்கியத்துல எது எதிர்பார்ப்பு, எது விடை பெறுதல்? டீச்சர், அந்த முதல் வாக்கியம் எதிர்பார்ப்பு. ஓகே, முதல் வாக்கியம் எதிர்பார்ப்பு. இரண்டாவது வாக்கியம் விடை பெறுதல். நல்லா பாருங்க, இரண்டாவது வாக்கியம் அதுவும் எதிர்பார்ப்பு. அதுவும் எதிர்பார்ப்பு தான். ஓகே, அப்ப விடை பெறுதல் எத்தனாவது வாக்கியம்? அந்த கடைசி வாக்கியம். கடைசியில இருக்கு பாத்தீங்களா? இத்துடன் என் கடிதத்தை முடித்துக் கொள்கிறேன் அப்படின்னா நீங்க விடை பெற்றுட்டீங்கன்னு அர்த்தம். அதாவது நீங்க உங்களோட கடிதத்தை முடிக்க போறீங்க. அதாவது உங்க நண்பர்கிட்ட
நன்றி சொல்றீங்க பாருங்க. அதுக்கப்புறம் இத்துடன் என் கடிதத்தை முடித்துக் கொள்கிறேன் புள்ளி வச்சுட்டு பிறகு நன்றின்னு இருக்கு பாருங்க. அப்ப உங்களோட இதான் உங்களோட விடை பெறுதல். அதாவது நீங்க உங்க கடிதத்தை முடிச்சிட்டீங்க. சரியா? ஓகே, இந்த பத்தி அப்படி பார்த்து புத்தகத்தில் எழுதிக்கோங்க. உங்களோட விடை பெறுதல், உங்களோட எதிர்பார்ப்பும் விடை பெறுதலும் நீங்க நட்பு கடிதமோ சரி இல்ல உறவு கடிதமோ சரி எழுதும்போது இப்படிதான் இருக்கணும். ஓகே, எழுதிட்டீங்களா? ஓகே டீச்சர், எழுதியாச்சு. ஓகே, மற்ற மாணவர்கள் எழுதியாச்சா? ஓகே, இப்ப நம்ம கடிதத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இப்ப நம்ம வந்து எதிர்பார்ப்பு, விடை பெறுதல், கடைசியா இன்னும் ஒரு கூறு இருக்கு. அதை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட கடிதம் வந்து முழுமை பெற்றுச்சு. ஓகே, யாரால சொல்ல முடியும் கடைசியா என்ன இருக்கணும்? கையொப்பம் டீச்சர். கையொப்பம், அதுக்கு மேல ஒரு வார்த்தை இருக்கணுமே, ஒரு இப்படிக்கு. சொல் இருக்கணும். எஸ், இப்படிக்கு. ஓகே, இப்படிக்கு கண்டிப்பா கோமா இருக்கணும். அப்புறம் உங்களோட கையொப்பம், உங்களோட கையொப்பம், அப்புறம் அடைப்புக்குறியில உங்களோட முழு பெயர். உதாரணத்துக்கு இப்படிக்கு குழலினி அப்படின்ற அந்த கையொப்பம், பிறகு குழலினி தகப்பனார் பெயர் பூவரசன். சோ அவங்களோட முழு பெயர். அப்போ உங்களோட புத்தகத்திலயும் நீங்க உங்களோட இப்படிக்கு எழுதிட்டு உங்களோட கையொப்பம் உங்களோட முழு பெயர் எழுதிருங்க.
ஓகே, மாணவர்கள் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, மீண்டும் ஒரு முறை இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து நட்பு கடிதம். ஓகே, நட்பு கடிதத்தோட கூறு ஒரு ஆள் மீண்டும் வாசிங்க. டீச்சர் இந்த ஸ்லைட் வாசிக்கணுமா? ஆ ஸ்லைட் வாசிக்கணுமா? ஸ்லைட் வாசிங்க. இந்த நான் எழுதியிருக்கேன்ல அந்த கூறுலாம் வாசிங்க. கூறு மட்டும், நட்பு கடித அமைப்பில் இருத்தல், அந்த கூறு எல்லாம் 8 கூறையும் வாசிங்க. டீச்சர் ரொம்ப பிளரா இருக்கு டீச்சர். பிளரா இருக்கா? ஆமா, சரி பரவாயில்ல, நான் வாசிக்கிறேன், நீங்க கேளுங்க. ஓகே, நட்பு கடித அமைப்பில் இருத்தல் முதல் கூறு, அனுப்புனர் பெயர் முகவரி சரியான முறையில் எழுதப்பட்டிருத்தல். அடுத்து நாள் மற்றும் பெறுநரை விளிக்கும் சொல் எழுதப்பட்டிருத்தல். நலம் விசாரித்தல், பத்தி பிரித்து எழுதப்பட்டிருத்தல், நட்பு கடிதத்திற்குரிய உணர்ச்சிகள் வெளிப்பட்டிருத்தல், முடிவு எழுதப்பட்டிருத்தல். அந்த முடிவுல என்ன இருக்கணும்னு பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்போம் விடை பெறுதலும் இருக்கணும். அடுத்து இறுதியா இப்படிக்கு மற்றும் அனுப்புனரின் கையொப்பம் இட்டிருத்தல். சரியா? ஓகே, அது இப்ப நம்ம வந்து அதாவது இந்த ஃபார்மேட்ல பார்ப்போம். ஓகே, பாருங்க, அனுப்புனர் பெயர் எந்த பக்கம் இருக்கணும்? வலதா இடதா? வலது. வலது. அனுப்புனர் பெயர் வலது. அவங்களோட முகவரி வலது. வலது. திகதி ஒரு கோடு விட்டுட்டு வலது. வலது. விளிப்பு சொல் இடது. இடது பக்கம் இருக்கணும். திகதி எழுதி ஒரு கோடு விட்டுட்டு தான் நீங்க இங்க இந்த நலம் உங்களோட விசாரி. இடது பக்கம் வந்து நீங்க விளிப்பு சொல் எழுதுவீங்க. பின் திருப்பியும் மீண்டும் ஒரு கோடு விட்டுட்டு என்ன செய்வீங்க? முத பத்தியில நலம் விசாரித்தல். ஓகே, நலம் விசாரித்தலும் நோக்கமும் போட்டுக்கோங்க. நலம் விசாரித்தலும் நோக்கமும் அந்த முத பத்தியிலே எழுதிருங்க. நலம் விசாரித்தல் உங்க நலத்தை நீங்க சொல்லுவீங்க. பின் உங்க நண்பர்களோட குடும்பம், நண்பரும் குடும்பமும் நலமா இருக்க இறைவனை வந்து பிரார்த்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அப்புறம் நீங்க இந்த கடிதத்தை எழுதுனதுக்கான நோக்கத்தையும் நீங்க எழுதிருங்க ஒரேடியா. ஓகே டீச்சர். ஓகே, அடுத்த பத்தியில வந்துட்டு நீங்க உங்களோட கருத்து எழுதுவீங்க. முடிஞ்சா ஒவ்வொரு கருத்துக்கும் ஒரு பத்தி எழுதுறது சிறப்பு. இல்லைன்னா 2 கருத்து எடுத்து ஒரு பத்தியில எழுதிருங்க. ஆனா அந்த மாதிரி எழுதும் போது ஒவ்வொரு கருத்துக்கும் துணை கருத்து இல்லைன்னா விளக்கம் இல்லைன்னா எடுத்துக்காட்டு இருக்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க. ஏன்னா நீங்க எழுதல அப்படின்னா உங்களோட ஒரு கருத்துக்கு ஒரு புள்ளி தான் கிடைக்கும். நீங்க ஒவ்வொரு கருத்துக்கும் ஒரு துணை கருத்து எழுதினாதான் ஒரு கருத்துக்கான 2 புள்ளி முழுமையான புள்ளி உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப என்ன கேட்டீங்கன்னா திருத்தினருக்கு சுலபமா இருக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யலாம்னா ஒவ்வொரு கருத்தையும் நீங்க ஒவ்வொரு பத்தியில எழுதுனீங்கன்னா உங்களுக்கும் சுலபமா இருக்கும், படிக்கிறவங்களுக்கும் எளிமையா இருக்கும். அப்ப அவங்க வந்து கரெக்டா ஓகே இது வந்து முதல் கருத்து, முதல் கருத்துக்கான விளக்கம் எழுதியிருக்காங்க, இல்ல துணை கருத்து எழுதியிருக்காங்க, இல்ல சான்று எழுதியிருக்காங்க அப்படின்றத வந்து அவங்களால வந்து வேறுபடுத்தி பார்த்து உங்களுக்கு புள்ளி வழங்குறதுல வந்து அவங்களுக்கு சுலபமா இருக்கும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா நீங்க 5 கருத்து தனித்தனியா எழுதிங்கன்னா 5 பத்தி வரும். அப்படி இல்ல 2 கருத்து எழுதிங்கன்னா ஏறக்குறைய 3 பத்தி வரும் வச்சுக்கோங்களேன். அப்புறம் அந்த நட்பு கடிதத்திற்குரிய அந்த உணர்ச்சிகள், அதாவது நீங்க இடையில நண்பா அந்த மாதிரியான சொற்களை வந்து நீங்க போட்டுக்கலாம். அடுத்து முடிவுல பாத்தீங்க அப்படின்னா முடிவு வந்து கண்டிப்பா 2 கூறு இருக்கணும். அதாவது நீங்க இவ்வளவு நேரம் சொன்னீங்கல்ல உங்க நண்பர்கள்ட்ட, அந்த கருத்து எல்லாத்தையும் அவர் வந்து பின்பற்றுவாரு, அவர் வந்து அதை வந்து ஒரு கடைபிடிப்பாரு அப்படின்ற அந்த எதிர்பார்ப்போம். அப்புறம் வந்து நீங்க உங்களோட கடிதத்தை இத்தோட முடிச்சுக்கிறீங்க அப்படின்ற அந்த விடை பெறுதல். இன்னொன்னு நன்றி அப்படின்ற அந்த சொல்லும் கண்டிப்பா இருக்கணும். ஓகேவா? அவங்களோட கடைசி பத்தியில. அப்புறம் பாத்தீங்கன்னா இறுதியா இப்படிக்கு கையொப்பம் முழு பெயர், இந்த 3ம் வந்து எந்த பக்கம் இருக்கணும்? உங்களோட வலது. வலது பக்கம் இருக்கணும். இப்படிக்கு கோமா போட்டுட்டு உங்களோட கையொப்பம் இருக்கணும். அப்புறம் உங்களோட முழு பெயர் வந்து அடைப்புக்குறியில எழுதிருங்க. ஓகேவா? சரி, இப்ப இவ்வளவு நேரம் நம்ம வந்து
தாள் 1ல இருக்கக்கூடிய வழிகாட்டி கட்டுரை, அதாவது 30 நிமிடத்துல செய்யக்கூடிய வழிகாட்டி கட்டுரை. இன்னைக்கு வந்து நட்பு கடிதத்தை பார்த்தோம். அது தொடர்பா உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? தாராளமா கேட்கலாம். எதுவும் ஐயங்கள்? மாணவர்களே, எதுவும் ஐயங்கள் இருக்கா? இல்ல எல்லாம் தெளிவா விளங்கிருச்சா? தெளிவா விளங்கிடுச்சு விளங்கிடுச்சு டீச்சர். டீச்சர். ஓகே, தெளிவா விளங்கிருச்சு. ஓகே, அப்பனா இப்ப நம்ம இவ்வளவு நேரம் வந்து தாள் 1ல வந்துட்டு வழிகாட்டி கட்டுரை பார்த்தோம், நட்பு கடிதம் தொடர்பா பார்த்தோம். சோ இன்னும் நேரம் இருக்கிறதுனால நம்ம ஒரு சிறிய இலக்கண கூறு மட்டும் பார்த்துருவோமே. ஓகே, சுட்டெழுத்து அப்படின்னா யாருக்கு தெரியும்? சுட்டெழுத்து எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? எங்கேயோ படித்த மாதிரி இருக்கா? படிவம் 1 டீச்சர். எஸ், படிவம் 1. வெரி குட். 3 சமிதா. அப்படின்னா என்ன சுட்டெழுத்து அப்படின்னா என்ன? சுட்டி காட்டும் எழுத்துக்கள் எஸ், அதாவது ஒன்றை சுட்டிக்காட்ட பயன்படுத்தும் எழுத்துகள் தான் சுட்டெழுத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, சுட்டெழுத்து மொத்தம் எத்தனை இருக்கு? 3 2 3 டீச்சர். ஓகே, எழுத்து தானே 3. கேட்டீங்க? ஓகே, 3 இருக்கு. ஆனா பெரும்பாலும் 2 தான் வந்து இப்ப நம்ம பயன்படுத்துவோம். ஒரு எழுத்து வந்து நம்ம இப்ப உள்ள பயன்பாட்டுல வந்து இல்ல. ஓகேவா? அந்த 3 எழுத்து என்னென்ன எழுத்து பட்டியலிடுங்க. அகச்சுட்டு புறச்சுட்டு. அது வகை. அது ஓ வகை. நான் எழுத்து கேக்குறேன். அந்த 3 எழுத்து. அ, 3 இ உ. எழுத்து. அ, ஆ? இ, உ. அ இ அ, இ, உ. உ. ஓகே, ஆ இ உ. இது 3ம் இததான், இந்த 3 தான் சுட்டெழுத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, வகை எத்தனை இருக்கு? சுட்டெழுத்து வகை 2. 2. ஏய் என்னது? அக சுட்டு புற சுட்டு. அகச்சுட்டு. ஓகே, அகச்சுட்டு புறச்சுட்டு. ஓகே, இப்ப பாருங்க, சுட்டெழுத்து தொடர்பான குறிப்பு, கொஞ்சம் குறிப்பு இருக்கு. ஒரு ஆள் வாசிங்க. டீச்சர் நான் வாசிக்கலாமா? வாசிங்க. ஒன்றனை சுட்டிக்காட்டு வரும் எழுத்து சுட்டெழுத்து எனப்படும். சுட்டெழுத்து 3 உள்ளன. அவை அ இ மற்றும் உ. அ அண்மை சுட்டு தொலைவு அங்கு. இ செய்மை சுட்டு அருகில் இங்கு. உ செய்மை சுட்டுக்கும் அண்மை சுட்டுக்கும் இடையே உள்ள பொருளை குறிக்கும் உங்கு. சுட்டெழுத்து 2 வகைப்படும். ஓகே, நன்றி சமிதா. ஓகே, பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றை வந்து சுட்டி காட்டு வர்ற எழுத்து தான் வந்து சுட்டெழுத்து. ஆ இ உ. ஓகே, அண்மை சுட்டு அப்படின்னா தொலைவு. தொலைவுனா தூரமா இருக்கிறத நம்ம வந்து சுட்டி காட்டுறது. அங்கு, அவன், அவள் அப்படின்ட்டுன்னு. ஓகே, ஈ வந்து செய்மை சுட்டு, அதாவது அருகில், உங்க அருகில இருக்கக்கூடிய ஒரு சுட்டெழுத்து. ஓகே, அதாவது இங்கு, இவர், இவள், இவன். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தொலைவுக்கும் அருகிலும் நடுவுல இருக்கக்கூடியது, அதாவது இடையே இருக்கக்கூடிய ஒரு எழுத்து. அது வந்து உ, உங்கு, உவர், உவன். ஓகேவா? ஓகே, இந்த குறிப்பை எழுதிக்க போறீங்களா? எழுதிருந்தேன் டீச்சர். ஓகே, எழுதியாச்சா? எழுதியாச்சு. ஓகே, அடுத்து போவோம். ஓகே, சுட்டெழுத்து 2 வகைப்படும் சொன்னீங்கல்ல. சோ சுட்டெழுத்து 2 வகை. ஒன்று வந்து அகச்சுட்டு, இன்னொன்னு புறச்சுட்டு. ஓகே, இப்ப அகச்சுட்டுனா என்ன, புறச்சுட்டுனா என்ன, யாரு சொல்ல முடியும்? டீச்சர் அக சொல்லுங்க. சுட்டுனா அவன்
அந்த மாதிரி. ஓகே ஐ மீன் ஒரு ஒரு ஆ ஒரு சொல்லின் உள்ளே இருக்கு அடங்கி இருக்குமா ஓகே இருக்கு. உள்ளேயே அடங்கி இருக்கக்கூடிய சொல். ஓகேவா? ஓகே. அகச்சுட்டு. இன்னும் வேற எப்படி சொல்லலாம்? அகச்சுட்டை பிரிக்க முடியுமா? பிரித்தால் பொருள் தருமா? ஆஹ் பிரித்தால் அதுக்கு பொருள் இருக்காது டீச்சர். பிரித்தால் பொருள் தராது. அதுதான் அகச்சுட்டு. ஆஹ் அகத்தே இருக்கும். இன்னொன்னு வந்து பிரித்தால் அது வந்து பொருள் தராது. ஓகே, புறச்சுட்டு என்பது டீச்சர் எனக்கு ஆ, எடுத்துக்காட்டு தான் தெரியும். எடுத்துக்காட்டா? ஓகே. இப்ப அகச்சுட்டு என்பது அகத்தே அடங்கி இருக்கும்னு சொன்னல. புறச்சுட்டு என்பது புறத்தே இருக்கும். இப்ப இது வந்து பிரித்தால் பொருள் தராது. ஆனா புறச்சுட்டு என்பது பிரித்தால் பொருள் தரும். ஓகேவா? இப்ப நம்ம பார்ப்போம் அடுத்த படவில்லையில. ஓகே, அகச்சுட்டு தொடர்பான குறிப்புகள். ஓகே, ஒரு ஆள் வாசிங்க. ஒரு டீச்சர் நான் வாசிக்கிறேன். ஓ நான் சரி சரி ஓகே, சரி. வாசிங்க. சரண்ராஜா. இல்ல டீச்சர். ஒரு சொல்லின் அகத்தே சுட்டெழுத்து அடங்கி வரும். சுட்டெழுத்தை பிரித்தால் பொருள் தராது. எடுத்துக்காட்டு அவன் அ கூட்டல் அன். ஓகே, ஆ கூட்டல் அன். ஓகேவா? சோ ஒரு சொல்லின் அகத்தே சுட்டெழுத்து அடங்கி வரும். அதுதான் அகச்சுட்டு. சுட்டெழுத்தை பிரித்தால் இது வந்து பொருள் தராது. ஓகேவா? ஏன் பொருள் தராதுன்னு சொல்றாங்கன்னா, இங்க ஆக்கு வந்து பொருள் இருக்கு. ஆ என்பது ஒரு சுட்டெழுத்து. இங்க அன்க்கு வந்து பொருள் இல்லை. அதுதான் வந்து இங்க அவங்க வந்து சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து வந்து பாருங்க, புறச்சுட்டு. இது சரண்ராஜ் வாசிங்க நீங்க. ஒரு சொல்லின் புறத்தையே சுட்டு எழுத்து நின்று இயங்கும். அடுத்து சுட்டெழுத்து பிளர் ஆயிடுச்சு. blur ஆயிடுச்சா? ஓகே, சுட்டெழுத்தை பிரித்தால் பொருள் சுட்டும். சுட்டும்னா பொருள் தரும். ஓகேவா? அந்த எடுத்துக்காட்டு தெரியுதாயா? அது பாருங்க, வாசிங்க. எடுத்துக்காட்டு தெரியுதா? இல்ல பிளரா இருக்கா? அச்சட்டை அச்சட்டை ஆ ஆ ஓகே பிளஸ் சட்டை. ஓகே. அச்சட்டை. அதை பிரித்தால் வந்து ஆ கூட்டல் சட்டை. ஆ என்பது சுட்டெழுத்து, சட்டை என்பது ஒரு பெயர்ச்சொல். அப்ப இரண்டுக்குமே பொருள் இருக்கு. ஓகே. குறிப்பு எழுதிக்க போறீங்களா? முதல்ல அக சுட்டு புறச்சுட்டு. ஓகே, எழுதிட்டீங்களா? எழுதியாச்சு டீச்சர். ஓகே, இப்ப பாருங்க ஒரு பயிற்சி. அந்த அகச்சுட்டு புறச்சுட்டு சுட்டெழுத்து தொடர்பான ஒரு பயிற்சி. கீழ்காணும் சொற்களை அதன் வகைக்கேற்ப வகைப்படுத்துக. ஓகே, 10 சொற்கள் இருக்கு. ஸோ அந்த 10 சொல்லி எழுதிட்டு அது அகச்சுட்டா புறச்சுட்டா அப்படின்னு எனக்கு விடை சொல்லுங்க. டீச்சர் இப்பவே சொல்லாமா? இப்போ சொல்றீங்களா? ஓகே, அவள். அவள் வந்து அகசுட்டு. ஓகே, வேற யாராவது முயற்சி செய்றீங்களா? பிரதீப், ஜீவன். உவன் அகச்சுட்டு. ஓகே, உவனும் அகச்சுட்டு. ஓகே, அடுத்து அக்கடை. புறச்சுட்டு. புறசுட்டு. ஓகே, அது புறச்சுட்டு எப்படி பிரிக்கிறது அது? ஆ ஆ கூட்டல் கடை. கூட்டல் கடை. ஓகே, ஆ கூட்டல் கடை. ஓகே, அடுத்து இப்படை. புறசுட்டு. ஓகே, இப்படை வந்து புறச்சுட்டு. எப்படி அதை பிரிக்கிறது? ஈ கூட்டல் படை. ஓகே, ஈ கூட்டல் படை. அடுத்து இங்கு. அகச்சுட்டு. அகசுட்டு. ஓகே, அகச்சுட்டு. இங்கு வந்து அகச்சுட்டு. அடுத்து இச்சமயம். ஒரு சுற்று புறசுட்டு. புறச்சுட்டு. ஓகே, புறச்சுட்டு. அதை எப்படி பிரிக்கிறது?
ஈ ஈ கூட்டல் கூட்டல் சமயம் 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 ஓகே ஈ கூட்டல் சமயம். அடுத்து ஏழாவது உப்பையன். புறச்சுட்டு புறச்சுட்டு ஓகே அதை பிரிக்கிறது எப்படி? ஊ ஊ கூட்டல் சக கூட்டல் பையன் 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 ஓகே ஊ கூட்டல் பையன். ஓகே அடுத்து எட்டாவது எக்கடை. புறச்சுட்டு எக்கடை புறச்சுட்டு எக்கடை ஏச்சா அகச்சுற்று அகச்சுட்டா? அகச்சுட்டும் புறச்சுட்டு இல்ல அது புறச்சுட்டும் இல்ல, அது சுட்டெழுத்தே இல்ல. நம்ம ஆமா சுட்டெழுத்து எத்தனை சொன்னோம்? ஓ ஆ அ இ ஓகே உ ஆ ஆ இ உ. தெளிவா இருக்கீங்களான்னு ஒரு எட்டாவதா ஒரு சுட்டெழுத்து ஓகே இல்லாதது ஒண்ணு ஓகே போட்டேன், ஆனா குழம்பிட்டீங்க. ஓகே ஓகே அப்ப ஏ என்பது என்ன எழுத்து தெரியுமா? ஏ வந்து தெரியலையே டீச்சர். குறில் குறில் எழுத்து ஏ என்ன எழுத்து? குறில் எழுத்து ஓகே ஏ என்பது குறில் எழுத்து. அதை தவிர்த்து தெரியல. ஏ என்பது வினா எழுத்து. ஓ ஆமா ஓகேவா? ஏ என்பது வினா எழுத்து. அப்ப கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும் நீங்க. சுட்டெழுத்து அப்படின்னா மூணு தான் இருக்கு. ஆ இ உ. அப்ப ஆ இ உ தவிர இங்க எட்டாவது வந்து எக்கடை இருக்கு. அப்ப அது வந்து வினாச்சொல். பின்னா சொல். வினா ஓகே எழுத்துல வந்த வினாச்சொல். அப்ப அது வந்து சுட்டெழுத்து கிடையாது. ஓகே ஓகே டீச்சர். ஒன்பதாவது. அகச்சுற்று அகச்சுட்டு ஓகே ஒன்பதாவது வந்து அகச்சுட்டு. பத்தாவது புறச்சுட்டு புறச்சுட்டு ஓகே புறச்சுட்டு. எப்படி பிரிக்கிறது? ஊ ஊ சக பரிசு கூட்டல் ஊ சக பரிசு. ஓகே பாருங்க நீங்க சொன்ன விடையெல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஆமா எட்டாவது சரியா இருக்கு. பாருங்க, எட்டாவது என்ன போட்டிருக்கு? சுட்டெழுத்து அல்ல. சுட்டெழுத்து அல்ல. ஓகேவா? அது வந்து ஏ என்பது சுட்டெழுத்து அல்ல, அது வந்து வினா எழுத்து. ஓகே நீங்க இப்ப உங்களுக்கு தெரியும் தானே, நீங்க இப்ப ஷமிதா, சரண்ராஜ், ஜீவன், பிரதீப் எல்லாம் படிவம் 5 படிவம் 4? படிவம் 5 ஐந்து டீச்சர். வடிவம் 4 டீச்சர். படிவம் 4 யாரு? சரண்ராஜ். ஓ சரண்ராஜ். ஓகே நான் எதுக்கு இந்த இலக்கண கூறு கொடுத்தேன்னா, நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களோட தாள் 2ல இலக்கண பகுதி இருக்குல்ல, பிரிவு இ, அதுல வந்து 20 அல்லது 21வது கேள்வியில வந்து நீங்க ஃபார்ம் 1ல இருந்து, அதாவது படிவம் 1ல இருந்து படிவம் 5 வரைக்கும் படித்த ஏதாவது ஒரு கூறு தான் அவங்க வந்து சோதிப்பாங்க. அப்ப உங்களுக்கு வந்து அது தெரியணும். ஸோ அது ஒரு மீள்பார்வை பயிற்சியா தான், ஒரு மீள்பார்வை கூறு இலக்கணமா தான் நான் வந்து உங்களுக்கு படிவம் 1ல இருக்கிற சுட்டெழுத்து தொடர்பான ஒரு இலக்கண கூறை நம்ம இன்னைக்கு பார்த்தோம். சரியா? மேபி படிவம் 5ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் அதோட அமைப்பு. ஆமா படிவம் டீச்சர். 4 வந்து இனிமேல் தான் நீங்க அரையாண்டு தேர்வு எழுதுவீங்க. 4 இல்லைன்னா 5வது மாதம். அப்ப அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு பார்வை தெரியும், எப்படி ஒவ்வொரு தாளும் எப்படி இருக்கு, தாள் 2 எப்படி இருக்கு அப்படின்ட்டுன்னு. சரி அடுத்து. ஓகே அப்ப சுட்டெழுத்து தொடர்பா விளங்கிருச்சா? எதுவும் கேள்வி இருக்கா? இல்ல. இல்லை. ஓகே இல்ல ஓகே டீச்சர். ஓகே இது ஒரு ஆள் வாசிங்க. முடியாது என்பதற்கு பல காரணங்கள் உள்ளன. முடியும் என்பதற்கு ஒரே காரணம். என்னால் முடியும். முயற்சிகளை பலப்படுத்துங்கள். என்ன ஷமிதா ஒரே சிரிப்பு? ஓகே என்ன சொல்ல வராங்க இந்த வாசகம்? என்ன சொல்ல வருது? என்ன புரியுது உங்களுக்கு இந்த வாசகத்துல? எங்க ஷமிதா காணாம போயிட்டீங்க? இங்கதான் இருக்கேன் டீச்சர். என்ன சொல்ல வராங்க? என்ன புரியுது உங்களுக்கு இந்த வாசகத்துல? சரண்ராஜ் உங்களுக்கு என்ன புரியுது? முடியாதுன்னு சொல்றதுக்கு நிறைய காரணம் இருக்கு டீச்சர். ஆனா முடியும்னு நம்ம செய்யணும்னா அதுக்கு ஒரே வார்த்தை, ஒரே காரணம். நம்மால முடியணும்னு நம்ம நினைக்கணும். நம்புறது. ஓகேவா? எஸ். அப்ப நீங்க நம்பினீங்க அப்படின்னா உங்களால முடியும். அதே போல உங்களால எஸ்பிஎம்லயும் தமிழ் மொழியில ஏ எடுக்க முடியும். ஏன்னா எடுக்கலாம் உங்கள்கிட்ட ஒரே டீச்சர். காரணம் தான். என்ன காரணம்? உங்களால முடியும். ஆமா அப்ப அதுக்கு வந்து தொடர்ந்து நீங்க வந்து முயற்சி செய்யணும். சரியா? ஆமா
ஓகே டீச்சர். ஓகே. முதல்ல தொடங்குறதுக்கு முன்னுக்கு என்னை நான் அறிமுகப்படுத்தி கொள்ளல. கொஞ்சம் டெக்னிக்கல் எரர் ஆயிடுச்சு. ஸோ மன்னிச்சிடுங்க. ஓகே, என்னோட பெயர் பார்த்தீங்கன்னா என்னோட பெயர் வந்து பிரவீனா முத்துவேல். நான் வந்து ஒரு இடைநிலை பள்ளி ஆசிரியர். ஸோ நான் வந்து ஒரு 9 வருடங்களா வந்து தமிழ் போதித்து தருகிறேன். ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்த வகுப்புல ஏதாவது ஐயங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்கிட்ட தாராளமா கேட்கலாம். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்ல டீச்சர். ஓகே, இன்றைய வகுப்பு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு என்ன இன்புட் கிடைச்சிச்சு? வகுப்பு நல்லா இருந்துச்சு டீச்சர். ஓகே, வகுப்பு நல்லா இருந்துச்சு. அதுக்கு ஆமா. நீங்களும் ஒரு காரணம். ஏன்னா நான் மட்டுமே பேசிட்டு இருந்தேன் அப்படின்னா வகுப்பு வந்து சோர்வா இருக்கும். நீங்களும் வந்து பதில் கொடுக்குறீங்க, நீங்களும் வந்து பயிற்சி செஞ்சுட்டு விட சொல்றதுனால வகுப்பு இருவழி வகுப்பா இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து சோர்வு தெரியல. அப்ப இதுக்கப்புறம் ஒவ்வொரு வாரமும் இதுக்கப்புறம் உள்ள வகுப்புலயும் நீங்க வந்து இதே மாதிரி உங்களோட ஆதரவை தெரிவிக்கணும். சரியா? அப்புறம் இன்றைய வகுப்புக்கு தவறாமல் வந்த உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். சரியா? நன்றி டீச்சர். ஓகே. வேற எதுவும் கேள்விகள் இருக்கா இன்றைய பாடம் சம்பந்தமா? இந்த பாடம் அதாவது வழிகாட்டி கட்டுரை அல்லது இந்த சுட்டெழுத்து தொடர்பா? இல்ல டீச்சர். ஓகே, திருப்பியும் நம்ம வகுப்பை நிறைவு செய்யறதுக்கு முன்னுக்கு சுட்டெழுத்துனா என்னது? சுட்டெழுத்துனா என்னது? சுட்டி காட்டி வருது. ஒன்றை சுட்டி காட்டுவது. எத்தனை இருக்கு அது சுட்டெழுத்து? 2. இரண்டா? ஓ, 3 3 எழுத்து. 3 இருக்கு. என்னென்ன எழுத்து? ஆ, ஆ இ, இ உ. உ ஓகே. எத்தனை வகை இருக்கு? 2 வகை. என்னென்ன வகை? அகச்சுட்டு, அகச்சுற்று புறச்சுட்டு. புறச்சுற்று ஓகே, அகச்சுட்டுல ஒரு எடுத்துக்காட்டு கொடுங்க. அவன். அவன். ஓகே, புறச்சுட்டுல ஒரு எடுத்துக்காட்டு. அப்புத்தகம். ஓகே, அப்புத்தகம். ஓகேவா? சோ அப்புத்தகம் பிரித்தா பொருள் தருமா தராதா? தரும். தரும். எப்படி பிரிக்கிறது? சக புத்தகம். சக புத்தகம். ஓகேவா? அப்ப இன்னைக்கு வந்து நம்ம தாள் 1ல உள்ள வழிகாட்டி கட்டுரையும் தாள் 2ல உள்ள கேட்கப்படும் இலக்கண கூறும் பார்த்தோம். இன்னொரு குறிப்பு என்ன சொல்லணும்னா, ஓகே, நீங்க வந்து வழிகாட்டி கட்டுரை எழுதும் போது தயவு செய்து 30 நிமிடத்துக்கு மேல இந்த வழிகாட்டி கட்டுரைக்கு செலவு பண்ணாதீங்க. ஏன்னா கருத்து அவங்க கொடுத்துட்டாங்க. நீங்க வந்து அதுக்கு ஒரு துணை கருத்து போட்டு எழுதுறது தான். நீங்க இங்க நிறைய நேரம் செலவழிச்சீங்க அப்படின்னா உங்களோட திறந்த முடிவு கட்டுரை இருக்குல்ல, பிரிவு பிக்கான 70 புள்ளிக்கான கட்டுரைக்கு வந்து உங்களுக்கு நேரம் பற்றாக்குறையாயிரும். அப்ப நேரம் வகுக்கிறது வந்து சரியா வகுத்து உங்களோட கட்டுரையை எழுதுனீங்கன்னா நீங்க 2 கட்டுரையையும் குறிப்பிட்ட நேரத்தில் கொடுக்கப்பட்ட நேரத்தில் சிறப்பா செய்து முடிக்கலாம். சரியா? சரி ஆசிரியை. ஓகே. அப்படி வேற எதுவும் இல்லைன்னா நன்றி. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வகுப்பில். நன்றி ஐயை. நன்றி டீச்சர். ஓகே, நன்றி. உங்களுக்கும் நன்றி. நன்றி டீச்சர், நன்றி, மிக நன்றி. சரி, மாணவர்களே, நம்ம வெளியா ஒரு முன்பதாக ஒரே ஒரு பிக்சர் எடுத்துடலாம். ஸோ இவ்வளவு நேரம் நீங்க கேமரா ஓப்பன் பண்ணலாம்னு போறால, இந்த ஒரு வாட்டியாவது கொஞ்ச நேரம் கேமரா ஓப்பன் பண்ணுங்க. ஸோ ஒரே ஒரு பிக்சர் எடுத்துட்டு தென் நம்ம லீவ் பண்ணலாம். டீச்சர் நீங்க இருக்கிறதுனா இருக்கலாம், அப்படி நீங்க லீவ் பண்றதா இருந்தாலும் லீவ் பண்ணலாம் டீச்சர், பிரச்சனை இல்லை. ஓகே. ஓகே, பிரதீப், ஒரே ஒரு ஆள் தான் கேமரா திறந்துருக்காங்க. ஓகே, அதர்ஸ். ஆல்ரைட். வேற யாராவது கேமரா திறக்கிறதுக்கு இருக்கீங்களா? ஓகே, தனிஷா, சரண்ராஜ். ஓகே, நன்றி. கேமரா திறக்கிறவங்களுக்கு நன்றி. சரி, சரி, எடுத்துருவோம் முதல்ல. ஓகே, 1 2 3. ஓகே, கொஞ்ச நேரங்கயா. கான் ஓப்பன் மை கேமரா. ஓகே, நோ வரிஸ். இந்த மாதிரி நானும் ஆன்லைன் கிளாஸ் படிச்சிருக்கேன். இந்த மாதிரி நானும் நிறைய ரீசன்ஸ் கொடுத்துருக்கேன் கேமரா திறக்காம இருக்கிறதுக்கு. ஓகே, கொஞ்ச நேரம். ஒன் மோ
ஓகே, ரோஷினி. ரைட், சரி. இன்னொன்னு, சரி. 1 2 3. ஓகே, சரி. ஆல்ரைட், நன்றி. ஸோ நம்மளோட கிளாஸ் இன்றைக்கு வந்து முடிவடையுது. சரி, அடுத்த கிளாஸ் எப்போ வருது அப்படின்ட்டுன்னு ஷாலாம், அதாவது ஷரண் அவர் வந்து அப்டேட் செய்வாரு. அதே வேளையில இன்றைக்கு நம்ம வகுப்புக்கு வந்த அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளும் பாராட்டுகளும். சரி, அடுத்த வகுப்புக்கு வந்து கண்டிப்பா இன்னும் நீங்களும் சரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் வந்து கண்டிப்பா கூட்டிட்டு வாங்க. ஸோ அடுத்த வகுப்பான விவரங்களை வந்து லேட்டர் நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். சரியா? நன்றி. என்ஜாய் யோர் வீக்கெண்ட். எஸ்எம்சி மாணவர்களுக்கு நாளை நம்ம சென்டர்ல சந்திக்கலாம். பிரிக்ஃபீல்ட்ல பார்ப்போம். ஷாலாம், ஷாலாம்ல உங்களோட ஆர்கனைசர்ஸ் மீட் பண்ணுங்க. சரி, நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி. நன்றி நன்றி சார்.